வானம் பார்த்த ராமநாதபுரம் பூமியில் நெல் புல்லாகியதால் விவசாயிகள் வேதனை. சோத்துக்கே வழியில்லை முதல்வரையா என விவசாயிகள் கண்ணீர். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என வள்ளலார் நினைவு கூர்ந்த விவசாயிகள். பயிர் காப்பீடு, நிவாரணம் உள்ளிட்ட அரசு சலுகைகள் எட்டாக்கணியான துயரம். விவசாயிகள் பட்டினி போராட்டம் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரியுமா என கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே செய்யாமங்கலம், பெரிய ஆரணைக்குளம், வங்காருபுரம், அச்சங்குளம், வழிமறிச்சான் உள்ளிட்ட வருவாய் கிராமங்கள் உள்ளன. மானாவரி பூமியான இப்பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கரில் நடப்பாண்டு நெற்பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்தனர். பருவமழை முறையாக பெய்யாததால் வயல்களில் பாலம் பாலமாக வெடித்தது. இதனால் நெல் பயிர்கள் அனைத்தும் கருகியது. ஏக்கருக்கு 40,000 ரூபாய் வரை செலவு செய்த விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. விவசாயிகள் கண்ணீர் வடிக்கின்றனர். காப்பாத்துமா, உழைச்சதெல்லாம் வீணா போச்சு. நாங்க 15 இன்சூரன்ஸுக்கு கொடுத்து எங்களை காப்பாத்துமா, 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 தமிழக அரசு காப்பாத்துமா. முதல்வர் ஸ்டாலின் பொங்கல் பரிசு தொகுப்பாக 3000 வழங்கிய நிலையில் ஏழை விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். சோத்துக்கே வழியில்லாத விவசாயிகளை முதல்வர் காப்பாற்ற வேண்டும் என வலியுறுத்தி தரிசான நெல் வயலில் இறங்கி தட்டேந்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே முஷ்டக்குறிச்சி, பெருமாள் குடும்பன்பட்டி, மணக்குளம், முதல்நாடு, அரிசிக்குழுதான், நெடுங்குளம், திருச்சிலவையாபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளன. இக்கிராமங்களில் மானாவரி பூமியில் நெல், மிளகாய் சாகுபடி நடக்கிறது. நடப்பாண்டில் 5000 ஏக்கரில் நெற்பயிர் சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டனர். பருவமழை முறையாக பெய்யாத நிலையில் சாகுபடி செய்த நெற்பயிர்கள் அனைத்தும் தண்ணீர் இன்றி வறண்டு கருகிவிட்டன. கடும் நஷ்டமடைந்த விவசாயிகள் தங்களுக்கு மத்திய, மாநில அரசுகள் பயிர் காப்பீடு, இன்சூரன்ஸ் மற்றும் நிவாரணத் தொகையை உடனே வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். பயிர் இன்சூரன்ஸ் காப்பீடு சான்று, அடங்கல் சான்று மற்றும் சாப்பாட்டு தட்டுடன் வயலில் இறங்கி விவசாயிகள் போராட்டம் நடத்தினர். வழி இல்ல, எங்களை காப்பாத்துங்க. மழை இல்லாம பைத்து போனது முதலமைச்சரையா விவசாயிகளை காப்பாத்துங்க. சோத்துக்கே வழி இல்லாம இருக்கும். சோத்துக்கே வழியில்லை முதலமைச்சர் ஐயா காப்பாத்துங்க என வேண்டுகோள் விடுத்து கோஷங்கள் எழுப்பினர்.